लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्स दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदाह्वय भटनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोस्मि नित्यम्। ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் சம்சாரிகளையெல்லாம் உத்தரணம் பண்ண வேணுங்கிறதுக்காக எத்தனையோ முயற்சிகளை தான் எடுக்கிறார். நாம் ஒவ்வொருவரோடும் அவரோடே சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய உரிமை பெற்றவர்கள். ஆனால் அதை இழந்து எதெதிலோ ஈடுபட்டு அதையே இன்பமாக மயங்கி மாறி மாறி பிறந்தும் இறந்தும் செய்கிறோம். இதிலிருந்து இவனை விடுவிக்க வேணும் என்பதற்காகத்தான் பகவான் நமக்கு பிறவியே கொடுக்கிறார். பிறவி எடுத்த போதாவது அவருடைய பெருமையை தெரிந்து கொண்டு இந்த ஜீவனுடைய உண்மையான நிலை என்ன என்பதை சாஸ்திரமும் சாஸ்திர வல்லுநர்களும் எவ்வளவு ஆராய்ந்து கூறியிருப்பார்களோ அதை புரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும். பகவான் தானே அவதரிக்கிறார். பல ஆச்சாரியர்களையும் பிறக்க வைக்கிறார். தானும் வேதமாகிற நூலை கொடுக்கிறார். அதோடு பிற ஆச்சாரியர்களை கொண்டும் நிறைய உபதேசங்களை செய்விக்கிறார். உபதேசங்கள் எல்லாம் நம் காதில் ஏற வேண்டும். நமக்கு நாள் நல்லா இருக்கு, வேலை ஒழுங்காக இருக்குன்னால் சத்துக்களுடைய ஆச்சாரியர்களுடைய உபதேசம் காதில் படும். ஆனால் நமக்கு வேலை நன்னா இல்லைன்னால், ஒரு வேளை நாசகாலமாக இருக்குமானால் அப்போ நல்லார்களுடைய உபதேசம் நம் காதில் ஏறாது. விநாச காலத்தில் விபரீத புத்தி என்று சொல்லுகிறோம். புத்தி விபரீதமாக இருந்தாலும் நல்லார் ஒருத்தர் சொல்வதை கேட்டு நல்ல புத்தி பெறலாம். அதற்குத்தான் நிரம்ப உபதேசங்கள். பகவானை அனுபவித்து அவன் சொல்ல நினைத்ததை சொல்வதற்கே பல ஆச்சாரியர்களும் கவிஞர்களும் அவதரித்தனர். அவர்களுடைய நூல் ஒன்னொன்றும் வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டியாக விளங்கும். ஆழ்வார்களுடைய 4000 பாசுரங்களும் வழிகாட்டும். ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வழிகாட்டும். ஆனால் அவர்கள் எல்லாருமே மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகள், பக்தியிலே திளைத்தவர்கள். ஆழ்வார்கள்னு சொல்லும்போதே உலக இன்பமே அவர்களுக்கு ஆகாது, பகவானோட சேர்வது மட்டும்தான் பிடிக்கும். நாம் எதை அனுபவிக்கணும், குடும்பத்தோடு அனுபவிக்கணும் நினைக்கிறோமோ இதை கண்டாலே அவர்களுக்கு ஆகாது அப்படின்னு அவர்களுக்கு ஒரு சித்திர நாமா வரைஞ்சி வச்சுட்டோம். அதுலேருந்து யாரும் இப்போ மாற்றி நினைக்க போகிறதில்லை. ஆழ்வார்னாலே குடும்ப வாழ்க்கையை வெய்வார்.